மக்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீடியோ போட்டால் ஏன் நீங்கள் யாரும் சரியாக பார்க்க மாட்டீங்க? அதில் எவ்வளோ கருத்துக்கருமா அனுப்புகிறோம். நாங்கள் டான்ஸ் ஆடினா பாட்டு பண்ணால் தான் பார்ப்பீங்களா? ரோடு ஃபால்ட்டாக இருக்குது, ரோடு வீணாக போயிருக்கு, மக்கள்லாம் விழுந்து வண்டிலாம் சாயுதுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டால் அதை யாருமே பார்க்கவும் இல்லை, ஷேர் பண்ணவும் இல்லை. எவ்வளோ வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானே தெரியும் அந்த இடத்த சரி பண்ணுவாங்க அவங்க. உங்கள் சார்பாக நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்புவீங்க, நாங்கள் எதிர்பார்த்தோம். நீங்கள் யாரும் அனுப்பலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசியல் பேசக்கூடாதுன்னா நீங்கள் பேச விட மாட்டீங்க. அப்போ இருக்க ஆட்சி டிவிக்கு ஆட்சி கலைக்கணும்னு சொல்கிறீங்களா? மக்களோட பணம் நான் கீழே கிடக்கணும்னு நினச்சிட்டிங்களா? நீங்களா சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் உங்களோட செயலாளத்தை பார்க்குறீங்க. எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் எலெக்ஷன் ஜெயிக்கிறப்ப யார் வாயிலே வந்துச்சா இந்த ஆட்சி கலைக்கணும் அந்த ஆட்சி கலைக்கணும்? இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிவிக்கு ஆட்சியை கலைக்கணும். ஏன்? அவங்க வந்து போஸ்ட் ஓட்டினாங்களா, மெம்பராக இருந்தாங்களா, கவுன்சிலராக இருந்தாங்களா, எம்எல்ஏ ஆகினாங்களா, அப்புறம் தான் முதலமைச்சர் அப்படிலாம் சொல்கிறீங்களா? இது வந்து நீங்கள் 70 வருஷமாக இருந்த இடத்துனால மற்றவங்கள வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுருந்தீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களோட விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கட்சியை ஏன் நீங்கள் வந்து இன்னமும் போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க? யாரும் கேட்க ஆள் இல்லைன்றதுக்காக பண்ணுறீங்களா? இனிமேல் இப்படி செய்யறதுக்கு உங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஆகுன்னா இப்படியா செஞ்சாருன்றீங்களா? நீங்கள் தானே வாயை திறந்து பேசுறீங்க. அவர் பேசிட்டார், அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க, அவர் செஞ்சார், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் என்னென்ன பண்ணினீங்க, என்னென்ன வார்த்தை விட்டீங்க, எவ்வளோ தரக்குறோன்னா வார்த்தைலாம் பேசுனீங்க, அதையெல்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கீங்களா? இதெல்லாம் ஆட்டம் தொடரல, இனிமேல் தான் உங்களுக்கு ஆட்டம் தொடரும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து ஆட்சியை கழிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 234 தொகுதிலையும் டிவிக்கே தான் வரும். அப்புறம் இதை விட பெரிய மானக்கேடு செயல் எதுவும் கிடையாது. எப்படி 41 பேர் இறந்தாங்க, அவங்கள வச்சு எப்படியே ஸ்கெட்சு போட்டிங்க. அதுலேயே மக்கள் வந்து உஷாராயிட்டாங்க. நீங்கள் செஞ்ச தப்புன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு பணம் தேவையில்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்காக தான், மக்களுக்காக தான் இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சார். இனிமேல் உங்களோட கதையெல்லாம் விட்டு வேகாது, சரிதா? இதோட விட்டுடுங்க. மீன் செஞ்சீங்கன்னா பிரதமராகவே ஆகிடுவார். அப்புறம் உட்காந்துருக்க வேண்டியதான், ஒன்றும் கிடையாது. எப்படியோ அவர் எலெக்ஷன் நின்று 2